விருதுநகர் மாவட்டம் ராமதேவன்பட்டியில் செயல்படும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கின்றனர். விருதுநகருக்கும் சாத்தூருக்கும் இடையே உள்ள ராமதேவன்பட்டியில் விஜய் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 200க்கும் அதிகமானோர் பணி செய்து வருகின்றனர். தொழிலாளர்கள் வழக்கம் போல பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட போது ஒரு அறையில் திடீரென்று தீ பற்றியது. சிறிது நேரத்தில் மளமளவென அருகில் இருக்கும் அறைகளுக்கும் தீ பரவியது. 4 அறைகள் முழுமையாக இடிந்து தரைமட்டமாகியிருக்கிறது. இதில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். பட்டாசு ஆலை தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விருதுநகர் ராமதேவன்பட்டி பட்டாசு ஆலை விபத்தின் தற்போதைய நிலவரம் குறித்த தகவல்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைகிறார். மகேஸ்வரன், விவரங்கள். விருதுநகர் மாவட்டம் ராமதேவன்பட்டி முத்துசாமியார் இடையில் உள்ள வின்னர் பட்டாசு என்ற ஆலையில் இன்று காலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 9 பேர் உடல் கருகி பயங்கரமாக உயிரிழந்துள்ளனர். அது மட்டுமின்றி கட்டிட இடிபாடுகளுக்குள் பலரும் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அந்த கட்டிட இடிபாடுகளை மீட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி 4 பேர் படுகாயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது ரசாயன கலவை செய்யும் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக இந்த வெடி விபத்து ஏற்படுத்தலாம் என்று தீயணைப்பு துறை சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதிகமாக பட்டாசு வெடித்தது மட்டுமின்றி தீ அடுத்தது பரவியதால் கட்டிடங்கள் 4 கட்டிடங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கு. அந்த ஆலையில் சுமார் 40 கட்டிடங்கள்ல 200 கிலோமீட்டர் தொழிலாளர்கள் பணியாற்றியிருக்காங்க. இன்றைக்கு இதுல 4 கட்டிடங்கள் தரமட்டமாகி தற்போது 9 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கட்டிட இடிபாடுகளில் வேற சிக்கியிருக்கார்கள் என்பது மீட்கும் பணி நடைபெற்றுள்ளது. மற்ற பகுதியில் தீ பரவாமல் இருக்க தீயை கட்டுப்படுத்தியிருக்கின்றனர். தொடர்ந்து வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் அங்கதான் முகாமிட்டிருக்காங்க. அது மட்டுமின்றி அந்த இறந்தவர்களுடைய பெயர்கள் தெரியாமல் இருந்தது, விவரங்கள் தெரியாமல் இருந்தது. தற்போது ஒரு 7 பேருடைய பெயர்கள் தெரிய வந்திருக்கு. அது ரமேஷ், கருப்பசாமி, அம்பிகா, முருகஜோதி, முத்துச்சாமி, முத்து, சுப்பராஜ் அப்படிங்கிற 7 பேருடைய பேரும் தெரிய வந்திருக்கு. மற்றவர்களும் யார் என்கிற அடையாளம் காணுகிற பணியும் நடந்துகிட்டு இருக்கு. நந்தாவரம். நன்றி மகேஸ்வரன், விரிவான விவரங்களுக்கு.